அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து டோல் ஆசனா. டோல் ஆசனானா பெண்டுலம் போஸ். இப்போ கிளாக் வந்து எப்படி அந்த பெண்டுலம் வந்து இப்படி போயிட்டு வருதோ அதை மாதிரி வந்து நம்ம இந்த ஆசனா வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டோல் ஆசனா அதோட பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்துடலாம். முதல்ல வந்து காலை நல்லா கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க, தள்ளி வச்சுக்கோங்க, விரித்து வச்சுட்டு கால் பாதங்கள் வந்து நேராக இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நல்லா விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிச்சுக்கோங்க. இப்போது முட்டி மடங்காமல் இருக்கணும். முட்டி மடங்காமல் கைகளை மேல் நோக்கி தூக்குங்க. மூச்சு நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. அப்படியே கீழே வரும். கீழே வந்தோடனே மூச்சை வந்து விட்டுருங்க. கையை வந்து கீழே வச்சுட்டு நல்லா அவங்களால எவ்வளோ குனிய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குனிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக தலை கீழே வரணும்னு அவசியம் இல்லை, வந்தாலும் பரவாயில்ல, வைக்கிறதுனால வச்சுக்கலாம். உங்களோட வயிற்று பகுதி நல்லா அழுந்தணும். இப்போ கைகள் ரெண்டும் எடுத்து உங்களை ஆங்கிள் இப்படி பிடிச்சிக்கோங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். அதே மாதிரி கைங்க கீழே வச்சுட்டு நல்லா நேராக ஆக்கிட்டு அப்படியே மேலே வாங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை பண்ணிடலாம். இதில் வந்து முக்கியமானதே வந்து முட்டி மடங்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த கால் ஸ்ட்ரெச் வந்து கிடைக்கணும். அதுக்காக நம்ம முட்டி மடங்காமல் தான் நம்ம செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கை பாம் வந்து நல்ல கீழே வந்து நல்லா அழுந்த வச்சுக்கணும். கையும் சரி காலும் சரி நல்லா அழுந்த வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே ஸ்லிப்பரி ஆகிடும். பார்த்துக்கலாம். கையை மேல் நோக்கி தூக்கிக்கோங்க. மூச்சு நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து மூச்சை வெளில விடுங்க. இப்போ கையை வந்து நீங்க இப்படியும் வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிச்சுன்னா உங்களோட ஆங்கிளையும் இப்படி பிடிக்கலாம். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கையை இப்படி கீழே வச்சுட்டே நீங்க வந்து இப்படி வைக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். நல்லா செய்யறவங்க மாதிரி இருந்தீங்கன்னா, ரொம்ப நாள் பழக்கம் செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து காலை வந்து இப்படி வச்சுக்கலாம். காலில் வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். கையை வச்சுட்டு நேராக நிமிர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையை மேலே நோக்கி தூக்கிடுங்க. இப்போ கால் ரெண்டும் சேர்த்து வச்சிருங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி ஆசனம் 2. இப்போ வந்து இப்படி திரும்பிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி திரும்பி இருக்கேன். கால் பாதத்தை வந்து கொஞ்சமாக நகர்த்தி வச்சுக்கோங்க. ரொம்ப அகட்டி வைக்கக்கூடாது, ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது. உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கை வந்து மேல் நோக்கி தூக்குறோம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வரும்போது அப்படியே வெளியே விடுறோம். கையை வந்து உங்களுக்கு எங்கே பிடிக்க வருதோ அந்த மாதிரி பிடிங்க. இப்போ எங்களுக்கு வந்து இப்படி தான் வருது அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் டிப்பை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை பாம் ஃபுல்லாக கீழே வருதுன்னா நல்லா இப்படி கீழே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஆங்கிளையும் இப்படி பிடிக்கலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. நமக்கு தேவை நம்ம வயிறு அழுந்தணும். அதே நேரத்தில் நம்ம கால் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெச் கிடைக்கணும். முட்டி வந்து மடங்கக்கூடாது. நான் கை இப்போ பக்கத்தில் வச்சு எப்படி வைக்கிறேன். வச்சுட்டு நல்லா முன்னாடி குனிங்க. உங்களால் எவ்வளோ குனிய முடியுதோ அந்த மாதிரி குனிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது என்ன ஒரு முறை பண்ணிடலாம். கையை மேல் நோக்கி தூக்கிக்கோங்க. மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க. கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கையை வந்து இப்படி கால் எப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு கை எல்போ நல்லா இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு உங்க தலை பகுதி நல்லா இப்படி முன்னாடி கொண்டு வாங்க. இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். அப்படியே பொறுமையா மேல் நோக்கி எஞ்சிக்கோங்க. ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு வந்து போயிடலாம். டோலாசனா. இதுல வந்து கால் வந்து கொஞ்சமா அப்படி அகட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து தள்ளி வைக்கக்கூடாது, ரொம்ப குறுக்கி வைக்காதீங்க. ஓரளவுக்கு வந்து தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கைகளை வந்து நம்ம தலைக்கிட்ட வந்து இப்படி கை கோத்து இப்படி வச்சுக்க போறோம். கை கோத்துட்டு தலைப்பகுதியில் பின்பகுதியில வந்து இப்படி வைக்க போறோம். இப்போ அப்படியே வந்து முன்னாடி குனிஞ்சிட்டு
நல்லா மூச்சை இழுத்துக்கோங்க. அப்படியே முன்னாடி குனிங்க, மூச்சை விட்டுருங்க. இப்போ நம்மள வந்து வலது பக்கமா வந்து தலையை இப்படி கொண்டு போறோம். கொண்டு போயிட்டு அப்படியே வந்து இடது பக்கமா இப்படி போறோம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். எப்பயுமே நேரா உடம்புல இருந்து அப்படியே வந்து கீழே நடுவில் குனிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ வந்து போகணும். இப்போ நம்ம பண்ணும் போது வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து போகணும். இப்போ அடுத்த முறை வந்து இப்போ அப்படியே மாற்று ஆசனம் சொல்றோம், அது மாதிரி வந்து இப்போ இடது பக்கத்துல ஆரம்பிச்சு வலது பக்கத்துக்கு வந்து நம்ம போறோம். பண்ணலாம். அதே மாதிரி கைகள் கோர்த்துட்டு உங்களோட தலையோட பின்பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க. நல்லா மார்பு பகுதி கொஞ்சம் நல்லா இப்படி விரிச்சுக்கோங்க. மூச்சை இழுத்துக்கோங்க. அப்படியே கீழே வரலாம். மூச்சை விடுங்க. இப்போ இடது பக்கமா வாங்க. தலை நல்லா அப்படி வைங்க. அதுக்கப்புறம் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம், வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம். அதே மாதிரி பண்ணலாம் ஒரு 3 முறை. இப்போ நடுநிலைக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் மேலே வந்துருங்க. கைகளை தளர்த்திலாம். கால்கள் நேரா வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். டோல் ஆசனா அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 2 பயிற்சி ஆசனம் வந்து பார்த்தோம். காலை வந்து விரிச்சிட்டு முன்னாடி வந்து நம்ம குனிற மாதிரி பண்ணோம். அதில் பண்ணும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் வைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கணும். இல்லைன்னா கால் வந்து அப்படியே நல்லா இப்படி ஸ்லிப்பரி ஆகிடும், அதாவது அப்படியே விரிஞ்சிரும். அதனால வந்து பார்த்து பத்திரமா செய்யுங்க. இல்லைன்னா வால் சப்போர்ட் எடுக்கிறதுனால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் முன்னாடி குனியும் போது நல்லா அழுந்த வந்து நீங்கள் எப்பயுமே வந்து என்ன ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போதும் சரி, கைகள் நல்லா மேலே உயர்த்திட்டு நல்லா உங்கள் ஸ்பைனை வந்து நல்லா மேலே தூக்கணும். எப்படின்னா இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து இப்படி தூக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்பைனை வந்து முதுகு தண்டை வந்து நல்லா மேலே தூக்கிட்டு அதே எக்ஸ்டென்ஷனில் முன்னாடி வந்து குனியணும். அப்போ தான் ஸ்பைன் வந்து நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆக ஆக வந்து நம்ம வயிற்றுல வந்து நல்லாவே ப்ரெஷர் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்களும் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணும் போது முட்டி மடங்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சும் அப்புறம் காஃப் மசில்ஸில் இருக்க மசில்ஸும் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். அப்போ தான் இந்த ஆசனம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு முழுமை அடைகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். இந்த ஆசனம் மட்டும் இல்லை, எல்லா ஆசனமுமே வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போது நீங்கள் ஸ்பைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு டிப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பயிற்சி ஆசனங்கள் செஞ்சால் தான் வந்து நமக்கு வந்து இந்த டோலா ஆசனாங்கிறது பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கைகளில் வந்து நல்லா பின்னாடி கோத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பெண்டுலம் மாதிரி வலது பக்கம் ஆரம்பித்து இடது பக்கம் வந்து காலை போயிட்டு அதே மாதிரி இடத்துலேருந்து வலது அதை மாதிரி போயிட்டே வரலாம். ஒரு 4-5 தடவை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இடது பக்கத்துலேருந்து ஆரம்பித்து வலது பக்கம் வந்து அப்படியே போயிட்டே வாங்க. கிளாக் எப்படி வந்து இப்படி போகுமோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த வந்து ஆசனா வந்து பண்ண போகிறோம். இந்த ஆசனா வந்து சில பேர் வந்து பண்ணக்கூடாது. யாரும் பார்த்தீங்கன்னா ஹை பிபி இருக்கிறவங்க வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம முன்னாடி குனிஞ்சிட்டு தலையை வந்து ஆட்டுறதுனால வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறவும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரேன் சொல்கிறாங்க இல்லையா, ஒத்த தலைவலி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸும் வந்து இதை வந்து பண்ண வேண்டாம். பண்ணும் போது அவங்களுக்கு இன்னும் வந்து அக்ரிவேட் ஆகிடும். அதனால அவங்க வந்து இதை வந்து செய்யாமல் இருந்தால் நல்லது. மற்றவங்க எல்லாருமே தாராளமாக செய்யலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மிடில் ஏஜ் பெரியவங்க எல்லாருமே வந்து இது செய்யலாம். செய்யும் போது கொஞ்சம் பார்த்து கவனித்து செய்யுங்க. செய்யும் போது உங்களுக்கு வந்து சப்போஸ் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நார்மல் பர்சன்ஸ்க்கு சில பேருக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கும், இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க.
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சி செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் ஒரு சில நாள் கழித்து வந்து நீங்கள் தாராளமாக இது செய்யலாம். ஆனால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.